குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம், நான் சுது ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போகிற படம் கீர்த்தீஸ்வரனுடைய டைரக்டோரியல் டெபியூ. படத்தில் நடிச்சிருக்கிறவங்க பிரதீப் ரங்கநாதன், அவருடைய 3வது படம் கதாநாயகனாக. அவர் மமிதா பைஜு, எனக்கு இந்த படத்தில் சரத்குமார் அவர்களை ரொம்ப பிடிச்சது, ரோஹிணி நடிச்சிருக்காங்க மற்றும் பலர். படத்தின் பேர் டூட். டூடுடைய முதல் காட்சியை நம்ம கவனித்தோம்னாலே ஓரளவுக்கு இந்த படம் எதை பற்றின படம், இந்த படம் போக போக எப்பேற்பட்ட படமாக மாறும் அப்படின்றது ஓரளவுக்கு கணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த முதல் காட்சி ஒரு கல்யாண மண்டபத்தில் நடக்குது. கல்யாண மண்டபம் அப்படின்னாலே வேறு என்ன பாட்டு அங்கே ஓடும்? 100 வருஷம் அந்த பாட்டு தான். ஸோ அந்த பாட்டே பணக்காரனில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் செம பாட்டு. அந்த பாட்டே இப்போது ஒரு கல்யாணத்தினுடைய ஒரு அழகை பேசக்கூடிய ஒரு பாட்டு. குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, நெட்டையாக இருக்கிறவங்க குட்டியாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு பாட்டு இல்லை. அண்ட் கல்யாணம் அப்படின்றதுல எப்பேற்பட்ட ஒரு அழகு இருக்குது. திருமணம் அப்படின்றதுல ஒரு 2 பேர் இணைவதில், பர்மனெண்ட்டாக அவங்க ஒருத்தர் கூட ஒருத்தர் வாழ்வதில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் பாருங்கள். வாழ்க்கையில் அதை விட ஒன்றும் இல்லை. அந்த ரேஞ்சுக்கு பாடக்கூடிய பேசக்கூடிய ஒரு பாட்டு. இப்போ அந்த பாட்டு இங்கே ஒலிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த இடத்துல பிரதீப் ரங்கநாதன் உள்ளே வராங்க. அவருடைய கேரக்டர் பேர் அகன். அவர் உள்ளே வந்துட்டு நிறைய அழகான தமிழ் பேர்கள் இந்த படத்தில் ஆக்சுவலி. ஸோ அகன் அவர் வந்துட்டு அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா, ஒரு மணப்பெண்ணுடைய ஒரு தாலி வந்து அங்கேருந்து பிடுங்கப்படுது. அதன் பிறகு ஜோக் அடிக்கிறார், ஒழுங்காக கட்டியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஜோக்கு. அங்கேருந்து இந்த திருமண மண்டபமே ஒரு மாதிரி ஒரு கோலாகலமான இடத்துலேருந்து ஒரு அலங்கோலமான ஒரு இடமாக மாறிடுது. எல்லாமே அங்கங்கே உடையுது, சுக்குநூறு ஆகுது. ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சண்டை காட்சி நடக்கிற ஒரு ஸ்பேஸாக மாறிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இதை கவனிக்கும் போதே இந்த படத்தினுடைய ஒரு ப்ராடான ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து ஒரு திருமணம் அப்படின்றது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த புனிதத்தை மேம்படுத்தி பேசக்கூடிய ஒரு திரைப்படம் அல்ல இந்த படம். அதையும் தாண்டி இல்லை பல்வேறு விஷயங்களை உடைக்கலாம். அஃப்கோர்ஸ் லிட்ரலாக அந்த முதல் காட்சியில் உடைக்கிறாங்க. பட் போக போக இந்த சில கட்டமைப்புகள்லாம் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு கட்டுப்படுத்தக்கூடிய கட்டமைப்புகள் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம உடைக்கலாம். அது முக்கியம் அல்ல. அதை விட முக்கியமான உணர்ச்சிகள், உணர்வுகள், அதெல்லாம் தான். அதுக்குள்ளே ஒரு பெரிய அழகு இருக்குது. அன்பு, காதல், இதுக்குள்ளே தான் ஒரு பெரிய ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு படம். அண்ட் அதுக்குள்ளே அந்த மாதிரி உணர்ச்சிகளில், அந்த மாதிரி எமோஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகு எப்பேற்பட்ட ஒரு சடங்குலையும் கண்டிப்பாக கிடையாது. இது மனிதர்களை பொறுத்து தான் இருக்கணுமே. சடங்குகள் மனிதர்களை தாண்டி அதுவே ஒரு தனியாக ஒரு உயிர் முளைச்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு படம். அதனால் பெரிய முக்கியமான நோக்கங்கள் கொண்ட ஒரு திரைப்படமாகவே நான் அதை பார்க்குறேன். இந்த பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அவங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிலிமில். ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் பல நேரங்களில் நிறைய நான் கவனிச்சிருக்கேன். இந்த நடிகர் அந்த நடிகர்னு ஒப்பிட்டு பேசுவது வழக்கம் அவரை பொறுத்தவரை. பட் ரொம்ப யூனிக்கான ஒரு ஆக்டராகவே நான் பார்க்குறேன். என்ன பண்ண முடியுது அவரால் அப்படின்னா, அந்த ஆல்மோஸ்ட் இந்த சைல்ட் லைக் ஆன்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒரு குழந்தைக்கே உரிய ஒரு வேலைகளை ஒரு ஒரு நகைச்சுவையை உண்டாக்க முடியுது அதன் வழியாக. பட் அந்த நகைச்சுவை, தட் ஹியூமர் இஸ் நெவர் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஜெனுவன் சென்டிமெண்ட். எவ்வளோ நகைச்சுவை வந்தாலும் கூட உங்களுக்கு சட்டுன்னு அந்த எமோஷனல் ஸ்பேசஸ்குள்ளே ஷிஃப்ட் ஆகும்போதில்ல, அது முழுமையாக நம்மளை ஆழ்த்திக்க முடியுது. அது நம்மளை ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளே ஆக்கக்கூடிய ஒரு எமோஷனாகவே இருக்குது. படத்தில் பல செய்கைகள் செய்வார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாய வாயில் முத்தமிடுவதை நீங்கள் ஆல்ரெடி டீசரில் பார்த்துருப்பீங்க. அதுவாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு படத்தில் பார்த்த மாதிரி, ஐ திங்க் லவ் டுடேவா, காலை வச்சுட்டு இப்படி கைத்தட்டுற மாதிரியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரோஹிணி அவங்க அம்மாவை ப்ளே பண்ணியிருப்பாங்க. ரோஹிணி கிட்ட போயிட்டு இவர் வந்து அவங்கக்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார், கெஞ்சிக்கிட்டு இருப்பார். ரிக்வெஸ்ட்லாம் இல்லை, அப்படியே காலில் அப்படியே சரணாகதியாக இருந்து எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருப்பார். அந்த கெஞ்சக்கூடிய ஒரு காட்சியில் ஆல்மோஸ்ட் ஒரு மனுஷனா நாயான்ற மாதிரி அந்த வாயெல்லாம் அப்படி ஒரு மாதிரி குவிச்சு ப்ளீஸ்ன்ட்டு சொல்கிறது. ஸோ அவர் எந்த இடத்துலையுமே நான் எப்படி இருக்கேன், இப்படி பண்ணால் நான் எப்படி தெரியுவேன் அப்படின்ற ஒரு இமேஜ் கான்ஷியஸ்னஸ் இல்லாத ஒரு நடிகராக எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக தெரிஞ்சார். அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே தன்னை ஆழ்த்திக்கிட்டு இதுக்குள்ளே நகைச்சுவை உருவாக்க நான் என்ன வேணால் செய்ய தயார் அப்படின்ற ஒரு ஜோனில் இருக்காங்க. அண்ட் இதுக்கு நிறைய கிரெடிட் டைரக்டர் கீர்த்தீஸ்வரனுக்கும் கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு நிமிஷம் ஒரு ஒரு கேலிக்குரிய ஒரு காட்சியாக, ஒரு கேலிக்குரிய ஒரு கதாபாத்திரமாகவே சில இடத்துல நம்ம அவளை பார்க்க ஆரம்பிக்கிறோம்.
பட் அங்கேருந்து நேராக அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையும் அன்பும் வரக்கூடிய ஒரு எமோஷனல் ஸ்பேசஸ்க்கு பேக் டு பேக் அதுவும் ஒரு ஆப்போசிட்டான ஒரு எமோஷனல் ஜோன்லேருந்து நேராக ஒரு சென்டிமெண்டலான ஜோனுக்கு நம்மளை தள்ள முடியுது. அது ஒர்க்கும் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு மமிதா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப எதார்த்தமாக இருந்துச்சு. பல பெண்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச பல பெண்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸாகவே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவங்க மேலே பிரதீப் ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டர் அகனுக்கு ஒரு பெரிய பாசம் இருக்குது அப்படின்னா, ஏன் அந்த பாசம், ஏன் அந்த அன்பு அப்படிங்கிறது, அந்த அன்புக்கு உரியவங்களா அவங்க அப்படின்றது, அந்த அன்புக்கு தகுதியானவங்களா அவங்க அப்படின்ற எந்த விதமான சந்தேகமுமே கொடுக்காத ஒரு பெர்ஃபார்மன்ஸாகவே நான் பார்க்குறேன் அவங்களது. இப்போது பிரதீப் அவருடைய ஒரு கேரக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு இயேசுவை போல ஒரு 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 நல்ல எண்ணங்கள் கொண்டவன், எவ்வளோ வேணால் கஷ்டத்தை மற்றவங்களுக்காக அவன் நேசிக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்காக எவ்வளோ வேணால் ஒரு துன்பத்துக்குள்ள ஆளாகிறதுக்கான தயாராக இருக்கக்கூடிய ஒருத்தன். அதனால தான் எனக்கு சட்டுன்னு தோணுச்சு. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல போட்டு ஆரம்பத்தில் சும்மா போகிற போக்கில் சொல்லுவார், நான் 10 பேரை அடிக்க முடியுமான்னு தெரில, ஆனால் 100 பேர்கிட்ட அடி வாங்க முடியும்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அடியெல்லாம் வாங்கக்கூடிய இடங்களுக்கு தள்ளப்படுறாரு. ஃபிசிக்கல் வலி மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே இன்ஃபேக்ட் ஒரு பெரிய வலியை சந்திக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவே இருக்கார். பட் இதில் டூட் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ எமோஷ்னலான காம்ப்ளெக்ஸான ரொம்ப சோஷியலி ஹெவி ஸ்பேசஸ்க்குள்ளே இந்த படம் போகும்போது கூட இல்லை, இது ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அப்படிங்கிற தன்னுடைய ஐடென்டிட்டியை எங்கேயுமே விட்டு கொடுக்காம அதில் ரொம்ப பெருமை பட்டுக்கிட்டே இந்த கதையை சொல்ல முடியுது. அண்ட் இது நிஜமாகவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன் நான். மமிதா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். சரத்குமார் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில். ஆரம்பத்தில் அவர் பெரிய அரசியல்வாதி, பெரிய ஒரு மினிஸ்டர், அமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அவர் ஒரு 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 குழந்தைத்தனமான ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. ஒரு நகைச்சுவாக துள்ளி குதிச்சுக்கிட்டு, அப்பா எப்பேற்பட்ட ஒரு அப்பாவியாக இருக்கக்கூடும் இந்த மனிதன் அப்படின்றத முழுமையாக நம்மளை நம்ப வைக்கிறாரு. இந்த அதாவது ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அப்படின்னு சொன்னாலே இல்லை, அதில் என்னப்பா ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம பேசுவோம்ல. இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு வந்து சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. அண்ட் ஒரு அழகான ட்விஸ்ட்டுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, அது வந்த பிறகு ட்விஸ்ட்டு, ஆமாம் ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்துச்சு. பட் அது வந்த பிறகு அந்த ட்விஸ்ட்டு வந்து வெறும் அதை நம்மளால் நம்ப முடியணும். ஆமாம் இல்லை, இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படுத்தணும். இந்த படம் அதை கண்டிப்பாக எனக்கு செஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இந்த படத்தினுடைய ஒரு ப்ரெமிஸு ரொம்ப ரேடிக்கலான ஒரு ப்ரெமிஸ். இதை வச்சு ஒரு மாதிரி ஒரு 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 புரட்சிகரமான ஒரு படம் அப்படின்ற மாதிரியே நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னதான் தன்னை ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அப்படிங்கிற ஒரு துணி அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அதை நம்ம கவனிக்காமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனையோ வல்னரபிளான எமோஷ்னலான ஐடியாஸை தைரியமாக பேசக்கூடிய ஒரு ஃபில்மாக இருக்குது. அண்ட் ரொம்ப நுணுக்கமாக ஆழமான ஐடியாஸை போகிற போக்கில் சும்மா கேஷுவலாக பேசுகிற ஒரு தன்மை ஒன்று இருக்குல்ல, அதுதானே பலமுறை ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக்கும் நம்மளை. எத்தனையோ படங்களில், கதைகளில் காதல் வேறு, நட்பு வேறு, காதல் வேறு, நட்பு வேறுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் காதலும் நட்பும் அவ்வளோ வித்தியாசமானதா அப்படின்ற ஒரு கேள்வி அழகாக எழுப்பக்கூடிய ஒரு ஒரு படமாக பார்த்தேன். ஆர் வேறு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு நமக்கு ஏன் ஒருத்தங்க மேலே காதல் வருது, அது எப்போ வருது, அது சரியான நேரத்தில் வருதா, சரியான நேரத்தில் போகுதா அப்படின்றதெல்லாம் தெரிலல்ல. இன்றைய தேதிக்கு நீ ஜென்ரேஷனுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால, பல பேரை சந்திக்கிறதுனால அது இன்னமும் நிறையவே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பொறுத்து இந்த படம் பேசுது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழகு என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ட்ராஜடி என்ன அப்படின்னு பேசுது. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச பல காட்சிகளில் 1, 2 சொல்லணும் அப்படின்னா, ஒன்று வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஒரு திருமணமான ஒரு பெண் இன்னொரு ஆண்கிட்ட போய் மேபி நம்ம ஒன்றா இருக்கிறது இந்த இந்த ஜென்மத்தில் நடக்காதோ என்னோட எழுதப்படலையோ என்னவோ அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஒரு வரி இருக்குல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான எமோஷ்னலி ஆத்தென்டிக் லைனாக காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு வரியாக எனக்கு தெரிஞ்சது. வேறு ஒரு காட்சியில் ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ஹீரோ மூமெண்ட் இதுலேருந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு, அதெல்லாம் உனக்கு கேவலமாக இல்லை அப்படின்னு ஒருத்தர் கேட்கும் பொழுது அகனை வந்து இது கேவலமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒன்று எடுத்து சொல்கிறான்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அந்த இடத்துல பட்டாசுலாம் சும்மா வெடிச்சுக்கிட்டு தெரிச்சுக்கிட்டு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்றதை நான் ரொம்ப ரசித்தேன். ஸோ இது இந்த மாதிரி பல மூமெண்ட்ஸ் எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு டூடில். ப்ராடாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஆல்மோஸ்ட் குர்தா பைஜாமா மாதிரி ஒன்று போட்டு வராங்க அகன். அந்த இடத்துல என்ன தேவதாசா அப்படின்ற மாதிரி பார்க்குற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வருது. அதனாலேயே அதுவும் யோசிக்க வச்சுது. ஒரு விதமான ஒரு மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் ஒரு ஜென்ஸி வெர்ஷன் ஆஃப் தேவதாஸ் ஓரளவுக்கு இப்படி தான் இருப்பானோ அப்படின்னு யோசிக்க வச்சது. எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒரு காலத்தில் என்ன அது உள் வாங்கி பயங்கரமாக இந்த இதய முரளி மாதிரி அப்படியே ஒரு பெரிய சோகத்துக்குள்ளே அப்படியே உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு, அது ஒரு விதமான ஒரு
அது ஒரு விதமா அணுகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனசு உடைஞ்ச காதல் பிரிவு அந்த மாரி அணுகுறாங்கல்ல. இப்போ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, மேபி இது ஒரு ஜென் ஸி கிட்னால மேபி அதனால தான் டூடுன்னே பேர் வச்சிருக்காங்களோ என்னவோ! இது இப்படி தான் ஹேண்டில் ஆமா நான் பெரிய நல்லவன் தான். பெரிய தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நானே ஒரு விதத்தில அழிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தினசரி இன்னொருத்தங்களுக்காக. பட் இதெல்லாம் பண்ணும்போதும், ஆ "சோ வாட்?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே அத பண்ற ஒரு 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 பியூட்டி இருக்குல்ல அதுக்குள்ள. அ அதனால தான் தேர் வாஸ் ஒன் மோர் மொமெண்ட் அப்படின்னு நெனைக்கிறேன். வேர் அ அகன் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு நெல குலஞ்சு ரோட்ல கதறி கிதறி அழுதுகிட்டு இருப்பாரு. அழுதுகிட்டே இருக்கும்போது, ஆல்மோஸ்ட் சட்டுன்னு அப்படியே ஸ்னாப் அவுட் ஆன மாதிரி, சிட்டிக்க பண்றதும் ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஜெஸ்சர் ஒண்ணு பண்றாங்க இந்த படத்துல. பட் அந்த டக்குனு ஸ்னாப் அவுட் ஆன மாரி அதுலேருந்து அப்படி வெளில வந்து இந்த மன்மதன்ல சிம்பு சீன் ஞாபகம் வந்துச்சு. அவர் ஒண்ணு பண்ணுவார்ல. "ஆமா நான் ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்?" அப்படின்ற மாதிரி. ஆமா இட்ஸ் ஓகே. ஐ அம் பிட் எம்பாரஸ்ட் தட் ஐ அம் கிரையிங் அப்படின்ற ஒரு ஜோன்லேருந்து அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி என்னவாக மாறுறாரு. மேபி இது இந்த மாரி ஒரு ஜென்ஸி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல இருக்கக்கூடியவங்கனால தான் மேபி அந்த மாதிரி ஒரு எமோஷன்ல இன்னொரு எமோஷனுக்கு வெறித்தனமா தாவ முடியுமோன்னு யோசிக்க வச்சது. ஒருத்தன் இன்னொருத்தங்களுக்காக எந்த அளவுக்கு போறான் பாருங்க அப்படின்னு சொல்றதே என்ன என்னைக்குமே ரொம்ப ரொம்ப எமோஷனலா அஃபெக்ட் பண்ணக்கூடிய, இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா. நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் அப்படின்னு நினைக்கிறேன்ல. ஸோ இந்த படம் அந்த ஒரு ப்ரெமிஸ வச்சுக்கிட்டு, அவன் ஆனா பண்றத கொஞ்சம் கூட தான் அவன் பயங்கரமா ஒண்ணு பண்றான் அப்படின்னு அத உள்வாங்கிக்காம ஒரு மாரி காலர தூக்கி வசத்திக்காம நான் தான் பெரிய ஆளுன்ட்டு சுத்தாம, அத இவ்ளோ கேஷுவலா அவன் பண்றான் அப்படின்னு பேசுறது ஒண்ணு இருக்குல்ல. ஆம், இந்த படம் ஒரு இடத்துல ஏதாவது இந்த நம்ம ஆனர் இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் பத்தி பேசும்பொழுது இல்ல, அவங்களுக்கு ஸ்பாயில் பண்ணாம இருக்கணுமேன்றதுக்காக கஷ்டப்பட்டு 1, 2 விஷயத்த நான் டைரக்ட்டா பேசாம இருக்கேன். இப்ப அத பத்தி பேசும்போது, மானமா, உயிரா அப்படின்ற ஒரு கேள்வியே திரும்ப திரும்ப எழுப்பப்படுது. அந்த இடத்துல ஆ ஓரளவுக்கு கொஞ்சம் பிற்போக்காக இருக்கிறவங்க மானத்த தேர்ந்தெடுப்பதும், இன்னும் பிராக்டிகலாக இருக்கிறவங்க, ஆமா உயிர் தானே முக்கியம். மானம்லாம் நீங்களா உருவாக்குன ஒரு கன்ஸ்ட்ரக்ட் தானே அப்படின்னு பார்க்கறதும் உண்டு இல்லையா? இப்ப அ அத வந்து மமிதா அவங்களுடைய ஒரு கேரக்டர் குரல் அவங்க வந்துட்டு, இல்ல உயிர் தான் முக்கியம்னு அவங்க உணர்வதும், அதன் பிறகு என்னதான் அகன் முதல்ல அவன் வந்து மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாலும், அதுக்கப்புறமா அவன் எந்த காரணத்துக்காக இல்ல மானத்த விட உயிர் முக்கியம்னு அவன் மாத்துறானோ, இந்த மாதிரி எமோஷனல் ஐடியாஸ் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முக்கியமாக இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இந்த படத்த பொறுத்து ப்ரீ ரிலீஸ்ல பேசும்பொழுது கீர்த்தீஸ்வரன் அவங்க டைரக்டர் நம்மகிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன். எந்த கதை எழுதினாலுமே அவர் மனசுல வராம இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சொல்லன்னா கூட நம்ம கவனிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. நெறைய உதாரணங்கள் இருக்கு. எடுத்த உடனே 100 வருஷம் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஆப்வியஸ்லி தலைவர் படத்துலேருந்து தான் வருது. அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா, நெறைய இந்த ஸ்டைல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. அப்படியே ஃபோன அப்படி தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிறதாக இருக்கட்டும், இல்ல இப்படி இப்படி சிட்டிக்க போட்டு அப்படி பாயிண்ட் பண்றதாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஜெஸ்சர்ஸ் எல்லாமே எப்படி அணுகியிருக்காங்க. அண்ட் மமிதா அவங்க அந்த ஜெஸ்சர ஒரு இடத்துல பண்ற அந்த மொமெண்ட் நான் ரசிச்சேன். ஆம். இன்ஃபேக்ட் வேற ஒரு ஒரு சின்ன மொமெண்ட்ல, அந்த டயலாக் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு தோண ஆரம்பிச்சுருதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ பார்த்துருக்கோம் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு படம். ஒரு இடத்துல பிரதீப் அவர்கள் அப்படியே சிரிக்கிறாங்க. அப்படியே சிரிச்சு முடிச்ச உடனேவே நமக்கு தெரியும். அந்த சிரிப்பு ஸ்டைல்ல இருந்து இது குட் ஜோக் அப்படின்ட்டு தான் சொல்லப் போறாரு அப்படின்னு. சிவாஜி படத்த அத்தன வாட்டி பார்த்துருப்போம்ல நம்ம. ஸோ அதையும் தாண்டி பட் இது எல்லாமே ஆமா கண்டிப்பா இது எல்லாமே ஹோமாஜஸ் தான். பட் அத தாண்டி மிகப்பெரிய ஐடியா எங்கேருந்து வருது அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களுடைய நம்ம ரொம்ப ரொம்ப ரசிச்ச திரைப்படங்கள்ல பார்த்தோமேயானால், ரொம்ப பரிசுத்தமான ஒரு 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 நல்ல மனசுக்காரன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆ அ கலங்கப்படாத ஒரு மனசு வச்சிருக்கான். கரைபடியாத ஒரு மனசு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு கேரக்டராக தான் அவர் இருக்காரு. அதனால தான் அவர் ரொம்ப பெரிய கஷ்டத்துக்குள்ள ஆகும்பொழுது, அவர் இந்த சமூகம் கேவலமாக நடத்தும்போதோ, இல்ல ரோட்டுக்கு அனுப்பும்போதோ, மத்தவன் அடிக்கும் பொழுதோ, நம்ம கண்ணு ஆட்டோமேட்டிக்கா தேங்க ஆரம்பிச்சுரும். அதேபோல அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துல அகன் இருப்பதனால எனக்கு பல இடங்கள்ல கண்ணு தேங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. இல்ல கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபிலிம் இல்ல. அண்ட் இதனுடைய முடிவுகள்ல எனக்கு சில சிக்கல்கள் இருக்கு. அதுதான் உண்மை. சரத்குமார் அவங்க கேரக்டர பொறுத்து ஒரு ஒரு முடிவு ஒண்ணு குடுக்கப்படுது. அதனுடைய நோக்கம் என்னால மேபி அது அது புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. அது புரிஞ்சுக்கிட்டாலும் கூட ஆ அத அத கன்வின்சிங்காக எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கான நேரம் நரேட்டிவ்லி இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள வந்துச்சு. அத பெருசா நம்புறது நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அது ஒரு பக்கமே ஆனால், அகனுக்கும் ஒரு விதமான ஒரு முடிவு ஒண்ணு குடுக்கப்படுது. அந்த முடிவும் கொஞ்சம் அவசரமாக இந்த முடிவு சரியாக இருக்கும்ன்ற ஒரு நோக்கத்துல வந்ததே ஒழிய, இது ஆர்கானிக்காக உள்ளுக்குள்ள உட்காந்து வளர்ந்தா மாரி என் பார்வைக்கு தெரியல.
இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ மமிதா ப்ளே பண்ணக்கூடிய குரல் கொஞ்சம் நிறைய எந்த அளவுக்கு நம்ம ஒரு சுயநலம் இல்லாதவனாக நம்ம அகன பார்க்குறோமோ, ரொம்ப சுயநலம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இவங்க இருக்காங்களோ, ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு ஒரு மாற்றம் நடக்குது அவங்களுக்குள்ள. அந்த மாற்றம் எந்த ரியலைசேஷனால நடக்குது அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. பட் அந்த ரியலைசேஷன் இல்லன்னா பரவாயில்லையா? அப்படின்ற ஒரு கேள்வியுமே மனசுல இருக்குல்ல. இப்போ அத்தனை விஷயங்கள் ஒருத்தவங்க உங்களுக்கு பண்ணும்போது, நீங்க அவங்கள பத்தி நீங்க தெரிவிக்கக்கூடிய அக்கறை என்ன? நீங்க படக்கூடிய கவலைகள் என்ன? அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எமோஷனலாக என்ன இம்பாக்ட் பண்ணிச்சா? அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் இத நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இது எதுவுமே எனக்கு இந்த படத்தினுடைய அ மகிழ்ச்சிகள கெடுக்காத பிரச்சனைகளா தான் பார்த்தேன். இது ஏன்னா எத பத்தி வேணா நம்ம சொல்லலாம்ல. இன்னும் பெட்டரா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கலாம். அதுக்கு முடிவே கிடையாது. ஸோ சிக்கல்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. அதனுடைய முடிவுகள்ல. ஆ பட் அதனால நம்ம இந்த படத்துல சந்திக்கக்கூடிய சந்தோஷங்கள் இல்லன்னு ஆயிராதுல்ல. ஈவன் அதாவது இவ்ளோ பேசக்கூடிய ஒரு படம் எந்தெந்த மாரி ஒரு சிக்கலான டிஃபிகல்ட்டான இடங்கள் அணுகுது பாருங்க. ஒரு போற போக்குல அப்படியே ஒரு மிஸ்பிளேஸ்ட் ஃபெமினிசம் பொறுத்த ஒரு ஜோக் ஒண்ணு அடிக்குது. அதுவும் எனக்கு தப்பா தோணல. சரியாக தான் உட்காந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. பட் ஃபெமினிசம் அப்படின்னு பேசும்பொழுது, அ இந்த படத்துல அகன் வந்துட்டு அவருக்கு அப்பா கிடையாது. ஒரு அம்மாவால் ரோஹிணி அவங்க ப்ளே பண்றாங்கன்னு சொன்னேன்ல. ஒரு சிங்கிள் மதரால் வளர்க்கப்பட்ட ஒருவன். அவ்வளோ ஒரு நல்லவனாக இருக்கான். ஒரு இடத்துல அவன் ஏதோ ஒரு ஒரு தப்பா போயிட்டானோ அப்படின்ற ஒரு பார்வை பல கதாபாத்திரங்கள் நம்பும்போது, அந்த இடத்துல ஒருத்தர் சொல்றது வந்துட்டு, ஆமா தகப்பன் இல்லாம வளர்ந்தவன் தானே, அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை. பட் அதற்கான பதில் டூட் அப்படிங்கிற ஒரு படமே அதற்கான ஒரு பதில் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ நிறைய ரசிச்சேன். என்ன கண்டிப்பாக எமோஷனலாவே நிறைய இம்பாக்ட் பண்ண ஒரு ஃபில்மாகவே பார்க்குறேன். ரொம்ப ஒரு பெரிய உன்னத நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட அதுவும் ஒரு மாஸ் திரைப்படத்துக்குள்ள இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ அச்சீவ் பண்ண முடியுறது. அதுவும் அது வந்து அவ்வளோ லைட்டாக இவ்வளோ ஹெவி டாபிக்ஸை ஹேண்டில் பண்ணுவது இருக்குல்ல. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அண்ட் அது பெரும்பாலும் வெற்றிகரமாக தான் செஞ்சிருக்கு இந்த படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் டூட். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத காமெண்ட்ஸில் விடுங்க, நான் படிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.